ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங் சொந்தமாக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே நீங்கள் ஆன்லைன் கவுன்சிலிங்கை பற்றின எந்தவித டவுட்டும் சந்தேகமும் இல்லாமல் நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கு நம்ம சேனல்ஸ் வீடியோஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே உதவும். சரியா? அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ளே வந்துருக்கோம். என்ன ரொம்ப முக்கியமான வீடியோ அப்படின்னா, நமக்கு 24 ரேங்க் லிஸ்ட் வரப்போது. அந்த ரேங்க் லிஸ்ட் வந்து எந்த மாதிரி இருக்கும், அந்த ரேங்க் லிஸ்ட்டில் எதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியமானது. சரியா? அப்போ அந்த ரேங்க் லிஸ்ட்டை நம்ம பார்த்தோன்னே நமக்கு வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் வந்து கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற எல்லா விஷயமே என்னாச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் அனலைஸ் பண்ணி என்னாச்சு பார்த்தா வச்சுக்கணும். அப்போ இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இது வந்து லாஸ்ட் இயரோட ரேங்க் லிஸ்ட்டு. அப்போ இந்த ரேங்க் லிஸ்ட்டில் நமக்கு என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கு முன்னாடி அதாவது உங்களுக்கு டிஎன்ஏயு அதாவது கோயம்புத்தூர் காலேஜில் உங்களுக்கு வந்து சப்போஸ் நீங்கள் வந்து குறைவான கட் ஆஃபில் இருக்கீங்க, இல்லை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எனக்கு வந்து கோயம்புத்தூர் காலேஜில் தான் படிக்கணும்னு ஆசை, ஆனால் கிடைக்கிறது வந்து டவுட்டாக இருக்குது அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் கோட்டா வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். கவர்மெண்ட்டுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 12 lakh கிட்ட நம்ம டிடி எடுத்து கொடுக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா ரேங்க் லிஸ்ட் வந்தாலும் சரி, அதே மாதிரி அதாவது இடையில கவுன்சிலிங்கில் நம்ம இண்டஸ்ட்ரியல் கோட்டாவில் போக முடியுமான்னு சொல்லி கேட்டாலும் சரி போகலாம். ஆனால் அந்த அளவுக்கு மணியை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு தான் நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா பே பண்ண போகிறோம். இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ஓகே, இப்போ நமக்கு வந்து ஜென்ரல் ரேங்க், கம்யூனிட்டி ரேங்க் அப்படின்னு சொல்லி 2 ரேங்க் வரும். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காலமில் இருக்கிறது ஜென்ரல் ரேங்க். இந்த ஜென்ரல் ரேங்க் தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஏற்கனவே நம்ம வந்து இந்த ஃபேஸ் 1க்கு யாரெல்லாம் கூப்பிடுவாங்க, எப்படி கூப்பிடுவாங்க நம்ம சொல்லியிருந்தோம். சரியா? அப்போ இந்த ஜென்ரல் ரேங்க்கை வச்சு தான் ரவுண்ட் 1 கவுன்சிலிங்க்கு நம்மளே வந்தாச்சு பார்த்தா கூப்பிடுவாங்க. இந்த ஜென்ரல் ரேங்க்கில் ஓசி கம்யூனிட்டியாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு 20,000 பேர் வாங்கப்பா. இந்த ஜென்ரல் ரேங்க்கில் பிசி கம்யூனிட்டியில் இருக்க ஒரு 25,000 பேர் ஃபஸ்ட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி இந்த ஜென்ரல் ரேங்க் தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. சரியா? அதுக்கப்புறம் செகண்ட் காலம் இருக்கிறது அப்ளிகேஷன் ஐடி, தேர்ட் காலமில் இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நேமு, ஃபோர்த்து காலம் இருக்கிறது கம்யூனிட்டி. சரியா? ஃபிஃப்த்து காலமில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதாவது அவங்க எடுத்த கட் ஆஃப் மார்க்கு, லாஸ்ட் ஃபைனல் காலமில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி ரேங்க். சரியா? இதுதான் வந்து நமக்கும் இந்த வருஷம் நமக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா நம்ம கையில் இந்த மாதிரி ரேங்க் லிஸ்ட் தான் நமக்கு கிடைக்கும். லாஸ்ட் இயர் வந்து 200 out of 200 கட் ஆஃப் எடுத்தவங்க என்னாச்சு பார்த்தீங்கன்னா அதாவது 4 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. சரியா? அதுக்கப்புறம் 199. சரியா? 199 அண்ட் எபோவே எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா 22 பேர் இருக்காங்க. அதே மாதிரி 198 அண்ட் எபோவ் எவ்வளோனா 45 பேரா கூடவே இருக்கிறாங்க. 198 அண்ட் எபோவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 63 பேர் இருக்காங்க. சரியா? அப்புறம் 197.5 197.5 எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதாவது 197க்கு மேலேயே 130 பேர் இருக்காங்க. அப்போ இந்த 130 பேர் இருக்கிறாங்க. இந்த 130 பேர் நம்மளோட கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டியில், சரியா, மெயின் கேம்பஸில் இருக்கக்கூடிய பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரை அவங்களே எடுத்துக்குவாங்க. இதில் ரொம்ப முக்கியமான என்னென்னா இந்த 127 பேருமே, அதாவது இந்த 130 பேர் இருக்காங்கல்ல, இந்த 130 பேருமே என்ன பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அக்ரியே வந்துருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். இது இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இன்ஜினியரிங்கும் அப்ளை பண்ணி வச்சுருப்பாங்க. சரியா? அதுலேயும் அவங்க போயிருப்பாங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு 30 பேர் போயிடறான்னு வச்சுக்கலாம். ஆனால் 100 பேர் வந்து கண்டிப்பாக அக்ரிகல்ச்சர் தான் எடுக்கணும்னு சொல்லி ஒரு நோக்கத்தோடு இருப்பாங்க. அப்போ 195 அண்ட் எபோவ் நீங்கள் இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம். டிஎன்ஏயு கேம்பஸை நீங்கள் கொஞ்சம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம், நீங்கள் எந்த கம்யூனிட்டியாக நீங்கள் இருந்தாலும். சரியா? அதனால் நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் வந்து டிஎன்ஏயு மெயின் கேம்பஸில் நீங்கள் படிக்கணும் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் கோட்டா வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அதை நீங்கள் பார்த்துங்க. அப்படி தேவைப்படுச்சு அப்படின்னா டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதாவது நம்மளோட ரேங்க் வந்து எவ்வளோ இருக்குது, லாஸ்ட் இயர் வந்து எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம என்னாச்சு பார்த்தா தெளிவாக பார்த்துலாம். ஏன்னா நமக்கு ரொம்ப சொற்பமான இடங்கள் மட்டும்தான் இருக்கும். கிட்டத்தட்ட வெறும் 5000 சீட் தான். ப்ரைவேட் காலேஜே சேர்த்து நமக்கு வெறும் 5000 சீட்டு கூட இருக்காது. அப்போ லாஸ்ட் இயர் வந்து 26,961 பேர் என்னாச்சு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த கடைசியாக இருக்காங்க பாருங்கள், இவங்களுக்குலாம் வந்து சீட்டு கிடைச்சிச்சான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கிடைக்கவே இல்லை. அவங்கள கவுன்சிலிங்க்கு என்ன பண்ணுவேன்னு சொல்லி பார்த்தா கூப்பிடவே இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் கட் ஆஃப் வந்து ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னா ரொம்ப கடினமானது. சரி, அதனால தான் சொல்லிகிட்டே இருக்கேன். நம்ம நிறைய வீடியோஸும் சொல்லிகிட்டே இருக்கிறோம். அதனால் இப்போயே ஒரு ப்ரைவேட் காலேஜை பார்த்து அட்மிஷன் போட்டு வச்சுங்கப்பா நம்ம சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா கவுன்சிலிங் முடிஞ்சு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா
கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இடம் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. இல்லைனா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போட்டு டொனேஷன் அதிகமாக கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரியா? அதனால் பார்த்துங்க. இதோட பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கொடுத்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.